போவா. இது என்ன தெரியுங்களா? சேரா? இது சேர் கிடையாது, என்னை வாழ வைக்கிற தட்ரிச்சா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தட்ரிச்சா எனக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. அப்படியே என்ன சொல்றது, வாழ்க்கை இது இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா இது இல்லை, அது மாதிரி போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இதை வச்சு என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய கஸ்டமர், முதல் நாள் நிறைய கஸ்டமர் வர டைம். ஆனா நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை, யாராச்சும் நம்ம ஏற்றிட்டு என்ன பண்றது, நம்மளை கூட்டிட்டு போறதா நம்ம முதல் வேலை. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, இப்ப அந்த பிரச்சனை வரும் பாருங்க, நீங்களே பாப்பீங்க. ஏய் வாங்க சேது, என்ன வாங்க வாங்க, பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே சார், ஓகே சார். சரி என்ன ஒன்று சொல்றேன் தெரியலையா? சரி நீ தான் சொல்லு. நான் ஏதாவது சொல்லவா? நான் ஏதாவது வேற சொல்றேன். சரி இன்னைக்கு என்ன சவாரி, ஏதாவது சவாரி போனியா? சரி நான் இப்ப எதுக்கு உன்ட பேச்சுவார்த்தைக்கு வரேனா? ஏன்னா ஏதாவது சொன்னு இப்ப நீ சொல்ற, நான் சொல்ல வேண்டிய சரி சொல்லு. நீ தேவையில்லாம என் பக்கம் நீ இது பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன நான் பண்ணேன்? உனக்கு ஒரு தப்பா தான் சொல்லுவேன், பாத்துக்க சரியா? தேவையில்லாம என் பக்கம் பிரச்சனை வராது. சரி நான் உன்ட்ட பேச்சு வரேன். ஏன் பாரு, ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்ப வர கஸ்டமரை நீ எடுத்துக்கிற சரியா? அடுத்த வர கஸ்டமர் நான் எடுத்துக்கிறேன். தேவையில்லாம உனக்கு எனக்கு பிரச்சனை வேணாம். ஓகேண்ணா. சரி ரைட்டு போனேண்ணா. வா, நீ பிரச்சனை பண்ணுவா, நீ பிரச்சனை சொல்லிட்டான். சரி ரைட்டு. நாங்க பிரச்சனை பண்ணாம போடுவோமா? பிரச்சனைக்கே போட மாட்டீங்க. ஒரு கஸ்டமர் வரான்னு நினைக்கிறேன், பயங்கரமா இருக்கு. ஓ பிஸ்கட் சார், தட்டுச்சா உங்களுக்கு என்ன தட்டுச்சா? பிளைட் வரும் சார், வாங்க. என்ன சார் சரி சார், வாங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் சார். எங்க போறோம்னா கல்யாணத்துக்கு போறோம். கல்யாணத்துக்கு ஆட்டுக்கு பிரியாணி. சரிங்க சார். செம்மையா சாப்பிட போறோம். பயங்கரமா சாப்பிட போறோமா? போறீங்களா சார்? போறீங்களா? ஓ 2 ஆடு தான் விட்டுருக்கேன், எனக்கே பத்தாது. வாங்க சார், உங்களுக்கு என்ன சார், போலாமா இல்லையா சார்? போலாம். எங்க உட்காந்து? உட்காருங்க சார். எங்க உட்காருங்க சார். போலாமா சார்? சூப்பர் சார். சார் எப்படி சார் உட்காருது? இப்படியே உட்காந்து எப்படி சார் போறது? சரி சார், சரிண்ணா சார். சரிண்ணா சார், நான் நின்றே ஓட்டுறேன் சார். ஓகேவா? இருங்க சார், வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. என்னடா வண்டி போகுது? அவசரப்பட்டு ஏற்றிட்டோமே. அவன்கிட்ட வேற முதல் சவாரி எனக்கு, 2வது சவாரி அவனுக்கு பேசிட்டேனே. இந்த மாட்டேன் சார். கையில் எதுவும் காப்பிக்கிட்டியா? கையோட இருக்கே. சாப்பிட முடியா? ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இறங்கிக்கங்க. நம்ம வண்டியில போனா சீக்கிரம் போக முடியாது, லேட்டா போவோம். நீங்க போறதுக்குள்ள சோறு கடையே போவோம். அதனால நீங்க இறங்கிட்டீங்கன்னா இந்த பேச்சு நம்மளோட வந்தாதான் சார். இப்ப நான் இந்த வண்டியில போய் பிரியாணி சாப்பிடணும் சொல்றேன்ல, அப்புறம் என்ன அவங்க பிரியாணி சாப்பிட வைக்கலையா? இல்ல உன்னை 10 துண்டா அப்படி நானே சாப்பிடுவேன். என்ன 10 துண்டு சாப்பிடியா? என்னையா நீ தட்டுச்சாடு இறங்கிட்டு? ஐயா வண்டி நவர மாட்டேங்கிறீங்கயா. இந்த கூப்பிட்டா இப்ப நான் பிரியாணி சாப்பிடுவேன். பேசாம அவன் வண்டியில ஏற்றிருக்கலாமோ? கப்பி தவறி இவன் வண்டியில ஏற்றிட்டேன். ரைட்டு, இவ்வளவு நடந்து போச்சு. காலில் விழுந்துட வேண்டியதான், வேற என்ன வேலை? ஐயா ஐயா, நாங்க இந்த வண்டியை பூ போல வச்சிருக்கீங்கய்யா. தயவு செய்து இந்த மீச்சுக்கு மட்டும் போனாங்கய்யா, வைபா வருது. அதனால நீங்க இறங்கிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா போவீங்க. காலையா? பரவாயில்ல, நானே மகிழ்ச்சி விடுறேன். இங்க நான் நல்லா தெரிஞ்சுக்க. பிடிக்கிறேங்க, உங்களை பிடிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு நாள ஒரு பிரியாணி கட்டி வேஸ்டா போச்சு. நான் பஸ்ஸில் போய் பிரியாணி செஞ்சுக்கிறேன். அடுத்த நாள் இங்க வருவேன், எனக்கா ஒரு 10 ஆடு மட்டும் வெட்டி பிரியாணி செஞ்சு போகணும். போயிட்டு வரேன். இவன் நம்பி 10 ஆடு இல்ல 100 ஆடு இருந்தாலும் 10 ஆடு. என்ன செய்யுது, ரொம்ப நேரம் இங்கே சுற்றிக்கிறீங்க? அவரு பாதி கரண்ட் வச்சுக்கிறான். அவனுக்கு போயிடுவோம். நல்ல மனசு இருக்கணுங்க. என்ன சொல்றீங்க? சரி, நம்ம வண்டிக்கு யார் இந்த கஸ்டமர் வரப்போறான்னு தெரியல, வெயிட் பண்ணுவோம். நல்ல கஸ்டமர்னா நல்லா இருக்கும். யார் வரப்பா? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் வராரியா? சாரா
அப்படியே பின்னாடி விடாது. இரியா முதல் சவாரி தானே எனக்கு சொன்ன, நான் போவே இல்லையா? ஏய், இரியா முதல் சவாரி தான் எனக்கு சொன்னேன். நீ சொன்னது பாரு பேத்தாரு பண்ணாதப்பா. நான் போனா பெரிய தொல்லையா இருக்கு. நான் சொல்றதை கேளு. நான் உன்கிட்ட ஒரு தடவை தான் சொன்னேன், ஒழுங்கா கேட்டு. நான் மறுத்தப்பா சொல்றேன்யா. இரியா என்னைய தள்ளிட்டு இல்லடா, நான் அவனை வச்சுக்கிறேன் ஒரு தாட்டி. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். அப்பா, பார்க்கவே இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்களே. யார் சார், எங்க இருந்து சார் வரீங்க? உங்க பேர் என்ன? நான் தான் இயேசு. நீங்க தான் இயேசுவா? இந்த இன்னைக்குதான் ஏதோ இயேசு பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களே, அது உங்களுக்கு தானா? ஆமா, நான் தான் நம்ம இயேசு. ஓ, இயேசு நீங்க தானா? சரி, ஓகே இயேசு, வந்திருக்கீங்க. இப்போ எங்க போகணும்? உட்காருங்க, நம்ம திட்டத்தை உட்காந்து பேசுவோம். உட்காருங்க, உட்காருங்க. அப்பா, அப்பா வாங்க இயேசு. அப்புறம் எங்க போகணும்? நம்ம எதுவும் பேச மாட்டார் போலயே. இயேசு எங்கேயா போகணுன்னா நம்ம போக முடியும். நீ எங்க போறியோ அங்கேயும் என்னை கூட்டிட்டு போ. எங்க போறியோ அங்கேயே கூட்டிட்டு போகணும். நான் எங்க போவேன்? ரைட்டானா? சரி, ரைட்டு, ஓகே. சரி, ரைட், ஓகே. அவளை வந்து நீங்க இயேசுவா இருக்கனால சர்ச்சுக்கு தான் போவீங்க. ஒருவேளை பெந்தகோஸ்து சர்ச்சா, இல்லை சாப்பாடு போவாங்க அந்த சர்ச்சா, இல்லை அலரியா சொல்லுவாங்க அந்த சர்ச்சா? எந்த சர்ச்சுன்னு சொல்லி பொருளை வெள்ளங்கிரா போட்டு நிற்பாங்க அந்த சர்ச்சா? எந்த சர்ச்சுன்னு சொல்லி. சரி, ரைட்டு. ஏசு நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து துதிக்கிறதுல பிரசங்க எடுக்க அவ்வளோ பயங்கரமான ஆளு. அவர் உங்களை பத்தி நிறைய இடத்துல வந்து பாட்டு பாடி துதிப்பாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாத்த இருக்காப்புல, அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். அவர் தரமான ஆளு. ஓகே, போலாமா ஏசு? உட்காருங்க, போலாம். நாத்தா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. கான்செப்டுக்கு வேற போகணும். சொல்லுங்க சார். லேட்டா சொல்லுங்க. டேய், எப்படா சொன்னேன்? எப்படா வர? நமக்காக இதுக்குதான் நான் நேற்றே சொன்னேன், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். என்ன பண்ணி சொல்லுங்க. கரெக்டா இருக்குல்ல? போயிடலாம். எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி, ஓகே. ஒரு ரிஹர்சல் மட்டும் பாத்துருவோமா? சொல்லுங்க. எந்த ஸ்கேல் பிடிச்சா சொல்லுங்க. சீக்காடை போடலாம். சீக்காடை உடனே பிடிங்க. வேற மாதிரி கிட்டாரா ரிப்பேர் பண்ணி கொண்டு ரைட் விடு. சரி, சீக்காடை போடு. சரி, கொஞ்சம் கம்மியா இருக்கு. தூக்கி இல்லடா, இறக்கி போடு. கொஞ்சம் இறக்கி போடு. இறக்கி பிடிக்கிறது ஒன்றும் இல்லை. மியூசிக்கை லைட்டா வெயிட் பண்ணுறேன். இந்த நேரத்தில் காம லைட்டா ஓகே. போ அண்ணாத்தா, டைம் ஆயிடுச்சு. ஆனாத்தா, அப்பா தம்பி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணாத்தா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நான் சவாரி புக் பண்ணலையப்பா. அது வரல அண்ணாத்தா, நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்தாப்புல. சரி, அவர் பார்க்க நல்லா வெள்ளையும் சொல்லியும் போட்டு வந்தாப்புல. அவர் சர்ச்சை தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் சிலதான் நீங்க எல்லாம் தெரியுமே சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்படியா? அவர் பேரு கூட ஏதோ இயேசுன்னு சொல்றாருல. இயேசுவா? ஆமா, இயேசுன்னு சொல்றாரு. கூட்டி வருதுங்களா? டைம் வேற ஆச்சு. சரி, கூப்பிட்டு டக்குன்னு கூப்பிட்டு இயேசு நான் பேசிட்டேன், வாங்க உங்களை கூட்டிட்டு போ. கரெக்டா இருக்கும். யாரெல்லாம் இயேசு? காமெடி பண்ணாதீங்கப்பா. ஏதோ டிராமால நடிச்சிருங்க. கிறிஸ்துமஸ் அதுமா டிராமால நடிச்சிருங்க. கூட்டிட்டு வந்துட்டு இயேசு டைம் ஆயிடுச்சு, எனக்காக அங்க 1000 பேர் காத்துட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? நீங்க துதிப்பீங்களே, பாடிங்க. அவர் யாரும் லூசு. டைம் ஆயிட்டு இருக்கு, ஏசுவான். நீ சொல்ல நான் கேட்க மாட்டேன். அப்புறம் புரியுது. ஐயா, இவன் கூட ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மோசமான ஆளையா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. யார் நீங்க? எங்க இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் தான் இயேசு. எனக்கு நீ தான் வேணும். நீங்களுமா? டைம் ஆயிடுச்சு, எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பாட்டு பாடினா. சரி விடுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இடம் தானே தெரியலன்னு சொன்னா நீங்க பேசாம என் கான்செப்ட் வந்துருங்க. என்ன சொல்றீங்க? தம்பிக்கு இடம் தெரியும், நான் வந்து சொல்லி அனுப்புறேன். நீங்க கான்செப்டுக்கு வந்து அங்கே இருங்க. அங்கே நான் பாடுற பாடல அபிஷேகம், ஆண்டவர் அபிஷேகம் இறங்கும். அதை நீங்க உணர்வீங்க. பாருங்க. நீங்க வந்துடுறீங்களா? நீங்க தம்பிகிட்ட சொல்லி விடுறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
முடிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் வந்து அதிகமாக காசு வாங்க மாட்டேன், சும்மா கொஞ்சம் தான். சரிங்களா? நீங்கள் வேறு பார்க்க கொஞ்சம் தான் இருக்கீங்க. நான் தம்பிகிட்ட சொல்லிடுறேயா, தம்பிங்க வாப்பா. என்ன தம்பி, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். நீ கான்சர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துரு, நான் அங்கே வச்சு அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரியா? அந்த போ, டைம் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரம் போ. அவர்கிட்ட போமா. இயேசு, என்ன சொல்லி நீங்க இங்க இருக்கீங்க, அங்க போய் அவங்க யாரை துதிக்க போறாங்க, யாரை பாட போறாங்க? நீங்க இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. இந்த மனுஷவே இப்படிதான், நீங்க இருக்கிறதே மறந்துடுவாங்க. இல்லாதப்பா இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, பக்கத்துல இருக்கீங்க, ஆனா உங்களை தெரிய மாட்டேங்குது. பாருங்களேன். சரி விடுங்க இயேசு, இவ்வளவு விட்டுருங்க. வேற யார்கிட்ட கூட்டிட்டு போறது? வேற யாரும் இல்லைங்க. இயேசுவை கூட்டிட்டு வரைக்கும் பேஜாரா இருக்கு. என்ன பண்றது? இவங்கள விட்டேன் பாருங்க, நம்ம மேரி அம்மாவை. மேரி அப்பா, எஸ் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கு, அவங்கள பத்தி சொல்ல வார்த்தையே இல்லை. ஏன்னா அவங்க எப்போதும் பைபிள் கைமா தான் அலைவாங்க. ஏன் பாருங்க, அவங்க சர்ச்சுக்கு போறது, அவங்க வந்து வீட்டுல ஜோமெல்லாம் பண்ணியிருக்காங்க. பாத்துக்கோங்களேன், அவங்க வந்து எவ்வளோ ஃபயரா இருப்பாங்க. அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஏன்னா பாருங்களேன், வாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போகலாம். அப்பா என்ன வெயிலு, அப்பா மொதலாம் வந்து நின்றுட்டேன்ப்பா. என்ன வெயில தண்ணியை பிடிச்சி வீட்டுக்கு போய் ஒரு குடம் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு குடமா? நான் காலத்தால வந்து கியூல நின்றுக்கிட்டு கிடப்பேன். நீ ஒரு குடம் அரை குடம்னு கிடப்பியா? போமாவில்ல ஒரு குடம் வச்சுட்டு போறேன். எனக்கு தான் புள்ள குட்டி எல்லாம் இருக்கு, அதறிக்கிட்டு கிடக்கு. இங்க வந்து குடப்பட எடுத்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நில்லுமா, போய் பின்னாடி நில்லுக்கோ. இந்த உங்களோட பேச்சாரா இருக்கு. காலத்தால போமாங்கிட்டு எஸ் நம்ம இங்க வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, எது நான் நடக்க விடாம நினைச்சேன், அது நடந்துச்சு. எஸ், இந்த ஏரியா மோசமான ஏரியா. ஆனா இங்க இருக்க பொம்பளைங்க இருக்குங்க பாரு, ஐயோயோ சொல்லவே முடியாது. இந்த தண்ணி லாரி மட்டும் வந்துச்சு, அடிச்சுக்குங்க பாரு. அம்மா இப்ப வந்துருச்சு போல, ஒரே கூட்டமா இருக்கு. ஆனா இதுக்குள்ளதான் அந்த மேரியம்மா இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பார்ப்போம். வேணாம் உட்காருங்க, நம்ம தேடி பார்ப்போம். அப்பப்பா, சர்ச்சுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. 7:55 ஆயிடுச்சு. 8 மணிக்கு சர்வீஸ். நம்ம போனாதான் காணிக்கை பாட்டே பாட முடியும். என்ன பண்றது தெரியலையே, சீக்கிரம் போகணுமே. அச்சோ, தண்ணி வேற வருது, என்ன பண்றது? வாரத்துக்கு ஒரு நாள் தானே தண்ணியே வரும். சர்ச்சா தண்ணியா, சர்ச்சா தண்ணியா, தண்ணி தான் முக்கியம். அதுக்கு என்ன மாற்றி பண்ற? அதெல்லாம் முடியாது. பெரிய ஆளு என்னமா தண்ணிக்கு வரியா? நீ வேணா தண்ணிக்கு வா. வரியா? நீ வா. நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை தெரியுமில்ல. இதுகிட்ட வாய் பேச முடியாது போலே. தண்ணி குடிச்சாச்சு. சர்ச்சுக்கு போவோம். இந்த பொம்பளை நான் இப்படி வாய் அடிக்குது. ஐயோ, இதை நம்பி வேற ஏசப்போட பெரிய பில்டப்லா கொடுக்குறதாச்சு. எப்படிப்பா இருக்க? நல்லா தான் இருந்தேன். போன வாரம் உங்க தாத்தாக்கு முடியலன்னு ப்ரேயர் பண்ண வந்தேன்ப்பா. எப்படிப்பா இருக்காரு இப்ப? அவரா? நீ எப்ப ப்ரேயர் பண்ண வந்தீங்களா அவர் சப்பையை தந்து போயிட்டாரு. இந்த வாரம் அம்மா தாயே ஆள விடுமா, நீ வரவே வேணாம். நீங்க ப்ரேயர் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போங்கம்மா போங்கம்மா, எங்க போறீங்களோ போங்க. அப்பா, இந்தமா பெருமையா சொல்லி ஏசப்பாட்ட போய் எப்படி நான் போய் நிற்பேன்? ஐயோ, ஒரே பேஜாரா இருக்குப்பா, முடியல. ஏசப்பாட்ட போய் நான் என்ன சொல்லுவேன்? பில்டப் நான் கொடுத்துட்டு வந்தேன், என்ன பண்றது? இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது. தூரத்துல பாக்குறப்ப ஒன்றும் தெரியல, பக்கத்துல தான் தெரியுது லட்சணம் எப்படி இருக்குது. இதுக்கு மேல நம்புறது வேஸ்ட். நம்ம பேசாம ஏதாவது பிளான் பண்ண வேண்டியதான். ஏசப்பா, என்னைய மன்னிச்சிருங்க ஏசப்பா, தயவு செஞ்சு. ஒரு நல்ல பொண்ணு எடுத்து நான் கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், ஆனா இது சரி இருக்காது ஏசப்பா. டைம் வேற ரொம்ப ஆகிட்டே இருக்கு. நீங்க வேணா என்ன பண்றீங்க, இன்னைக்கு டைம் இருட்டிருச்சு,
இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் வீட்டுல வந்து நீங்க படுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய வீடுனா இல்லை ஏசப்பா, சும்மா சின்ன புதுசதான், சும்மா ஒழுகும், மழை பெஞ்சா ஒழுகும். பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க எங்க போன நினைக்கலாம் நான் கூட்டி போய் விட்டுறேன் ஏசப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஏசப்பா. நான் வீட்டை பார்க்கவில்லை தம்பி, உங்கள் உள்ளத்தை தான் பார்க்கிறேன். சரி ஏசப்பா, நான் இருக்கட்டும் ஏசப்பா. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். எனக்கு ஏசப்பா ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எவ்வளவு அன்பா பேசுறாரு பாத்தீங்களா. அவரை ஏன் தெரிய மாட்டேங்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வா, வீட்டுக்கு வந்தாச்சு. போடா சுத்திட்டு இருப்பான். சரி ஏன்னா பயப்படாதீங்க. நான் கடைசியாக நான் ஞானிகளை வெட்கப்படுத்தபடி பாவிகளை தெரிந்து கொண்டேன். போதும் போதும், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு பாரு. விழுந்து மகன், எப்படி எல்லாம் வந்து சுயநலம் இருக்கிறவங்க கூட உங்களை யாருன்னு தெரியல. ஆனா சுயநலவே இல்லாத ஒரு வைத்தியத்துக்கு தெரியுது இயேசுன்னு. ஆனா உண்மையில நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான் இயேசு. பாவிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியக்காரனை தெரிந்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்ன வார்த்தை உண்மை. ஆனா உண்மையா நீங்க தெரிந்து கொண்டீங்க இயேசு. சரி வாங்க இயேசு, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க நீங்க வாங்க இயேசு, உட்காருங்க இயேசு. இதான் நம்ம வீடு, பார்த்து புரிஞ்சு வாங்க. நீ உட்காருங்க இயேசு. நான் உங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் அவங்களை பார்த்துக்கிறேன். அங்கிட்டு போடா. உடம்பு காணாதியா, பாத்துக்கோங்க. நீ வேற சும்மாண்டுறாங்க, கிறிஸ்துமஸ் வேற வருது, கையில வேற காசு இல்ல, நம்மண்டே இருக்குடா. சொல்லுங்க பண்ணலாம். கை எடுக்கணுமா கால எடுக்கணுமா? இருடா ஒருத்தன் வரான்டா. புறா புறா புறா. வாயா 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 வாயா, சுத்தி சுத்தி பாக்குறேன். இங்க பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுது. இவங்களும் ஏதாவது நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே. அண்ணே அதாவது நான் தட்டுத்த ஓட்டுறேன். ரைட்டு. என் வண்டியை ஓட்டுனேன், அடிச்சுட்டு உடச்சுட்டாங்க. ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு, யாரும் கஸ்டமரை ஏத்துறதுன்னு. அதனால நீங்க அவங்களை கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா போதுமே. தட்டி விடணுமா? கிட்னி குடல் மூளை தடுக்கி நான் பிரிச்சு 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 வச்சிருவா, இல்ல கையெடுக்கணுமா கால் எடுக்கணுமா சொல்றா. அதெல்லாம் வேணாண்ணே, சும்மா அடிச்சீங்கன்னா போதுண்ணே. அடிக்கிறதா நமக்கு சரிப்பட்டு அவன் அடிக்கும் போது எப்படின்னா, அது உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லு சொல்லு சொல்லு. அதாவது உசுர் மட்டும் இருக்கலாம், ஆனா நடக்கக்கூடாது. ஆமா, உசுர் மட்டும் இருக்கணும், நடக்கக்கூடாது. உசுர் மட்டும் இருக்கணும், பார்க்கணும், எந்திரிக்கவே கூடாது. அடிச்சு கைகள்லாம் உடச்சு விடணும். சரி நோட் பண்றா. பார்த்தானே எங்க என்ன பண்ற? காசு எடுக்கணுமா? நீ வேற. சரி வாங்கி அனுப்பிச்சுடு. சரியா
பார்த்தோன்னே போடுறோம் நம்ம. டேய் பாட்ரா. பாட்டா? பாட்டு கேட்க லொகேஷன் அனுப்பிடுறேன் சார். சரிங்க சார். ரைட்டு. வாட்ஸ்அப்ல பாரு நம்ம பார்ப்போம். வேற நம்ம நம்மகிட்ட இருக்கே. உன்னாவது போட்டு தூக்கி போட்டு நிறுத்திடுங்கன்னு இருக்கியா? லொகேஷன் வேற அனுப்புறேன் நானு. அண்ணா லொகேஷன் பாருங்கயா. வந்துட்டானா? இங்க தான் காட்டுது. நானே காணோம். டைம்லாம் ஆயிட்டு ஏசப்பாக்கு வேற வாங்கணும். வண்டி எங்க? வாடா இங்க வா. எங்க வான்னு தெரியல. ஐயா அப்படியே வந்துட்டே இருக்கீங்க நீங்க வேற. ஓகே இது கரெக்டான இடத்துக்கு வந்தாச்சு பாட்டுக்கு. சரி வா அப்படி போய் வெயிட் பண்ணுவோம். இப்பா இதுவே வெயிட் பண்ணுவோம். டைமர் ஆகுது. ஏசப்பா வேற வீட்டுல சாப்பிடாம இருக்காரு. சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரணும். வந்துட்டோமா? ஏய் யாரு நீங்க? போட்டோ சார் எனக்கு போட்டோ சார் போட்டாங்க. ஏய் யாருங்க நீங்களா? டேய் என்னடா பேசிட்டு இருக்க? டேய் யாரா நீங்களா? டேய் என்ன பண்ணுற? வண்டியில வந்து கை வைக்காதே. வண்டியில வந்து கை வைக்காதா? பேசிட்டு இருக்க எங்க பேசுறடா? யாரா நீங்க? யாரா? கொஞ்சமாச்சு போங்க. கை தூக்கு. வலிக்குது. யாரா நீங்க? எங்கடா வந்தீங்க? வண்டி எப்படி சமாளிக்க போவேன்? அதை எப்படி பார்த்திருப்பேன்? வண்டியை உழைச்சிருக்கீங்களா? வண்டி எனக்கு நான் சோறு போட்டுச்சு. அந்த வண்டியை பத்தி அப்படி பண்ணீங்க. கைகால உடச்சுட்டாங்க. அவளை தாங்க முடியலைங்க. வீட்டுல காத்திருக்காரு. ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம்? வண்டி வேற உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் போயிட்டு இருந்தேன். யாரு தெரியல. ஒரு 4 பேர் வந்து ஆடி அடிச்சு வண்டிக்கு பாட்டிய வர உடச்சுட்டாங்க. என்ன சும்மா பண்ணுவேன்? என்ன சும்மா பண்ணுவேன்? என்னோட வாழ்க்கையில எதுவுமே கிடையாது சும்மா. எனக்கு இருந்த ஒரே வண்டி போயிடுச்சு சும்மா. எனக்கு யாரு சும்மா இருக்கா? ஆனால் நானும் என்னையே இழந்திருக்கிறேன். இழந்தவர்களை மீட்டு கொண்டு வருவதற்கே நான் வந்திருக்கிறேன். மகனே, மார்த்தாலோ அநேக காரியங்களை கொண்டு கவலைப்பட்டார். ஆனால் மரியாளோ தனக்கு ஒப்பிட்ட பாத்திரத்தை கொடுத்து கவலைப்படவில்லை. அவர் அதில் மிகவும் சந்தோஷமாக இருந்தார். அதுபோல இங்கு இருக்கும் நிறைய பேர்கள் அவர்களிடத்தில் இருப்பதை கொடுக்கவே விரும்புகிறார்கள். ஆனால் நானும் அவர்கள் உள்ளங்களை கொடுக்க விரும்புகிறேன். அவர்கள் உரிமைகளையோ நான் விரும்பவில்லை. அவர்கள் மனதை தான் நான் விரும்புகிறேன். அவர்களுடைய ஆசையும் நான் விரும்பவில்லை. அவர்களுடைய இருதயத்தையே நான் விரும்புகிறேன். நான் அவர்களிடம் அவர்கள் என்னிலும் இழைத்திருப்பதையே நான் விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.
நீங்க கூட இருக்கீங்க ஏசப்பா, எனக்கு அது போதும் ஏசப்பா. நான் உங்களை உடம்புறேன் சொல்லுவாங்க, நம்புகிறேன் ஏசப்பா. நான் ஒளியாய் இருக்கிறேன் என்று இருளில் இருப்பவர்களுக்கு அறிவி சத்தமிட்டு சொல்லு. நான் அவர்களை இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவேன் என்று சொல். நான் அவர்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினேன் என்று அறிவி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லு. நான் இழந்ததை எனக்கு தருவாயா? கண்டிப்பா ஏசப்பா. நீ எனக்காக செல்வாயா? கண்டிப்பா நம்ம உமக்காக வாழுவேன் ஏசப்பா. நீ இழந்தவைகளை குறித்து என்னிடம் கலங்குகிறாய். நான் சொல்லுகிறேன், நீ இழந்தவைகள் உனக்கு கொடுக்கப்படும். நன்றி ஏசப்பா. நான் இழந்தவைகளை நீ எனக்கு கொடுப்பாயா? கண்டிப்பா ஏசப்பா, கண்டிப்பா. நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வெல்கம் ஷம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா.